இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இடன் ஜெம்ஸ் மறைந்துள்ள முத்துக்கள் நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். சரி, இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? இன்றைக்கு நான் பார்க்க போற காரியம் உங்க எல்லாருக்கும் அதிகம் தெரிஞ்சது தான். அநேக முறை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, மெசேஜஸ்ல கேட்டு இருப்பீங்க, வீடியோ ஷோஸ்ல பார்த்திருப்பீங்க, தெரிஞ்ச காரியம். ஆனாலும் எனக்குள்ள ஒரு உந்துதல், இதை திரும்பவுமாய் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். சரி, என்ன தெரியுமா? இயேசுவானவர் சிலுவையில அறைகிற வேலையில அவருடைய ரெண்டு பக்கத்திலும் இரண்டு குற்றவாளிகளை என்ன பண்றாங்க, சிலுவை மரத்துல தூக்கிடுறாங்க. இரண்டு குற்றவாளிகளுக்கு நடுவுல இவரையும் தூக்கிடுறாங்க. ஏசாயா 53 அதிகாரம் 11 வசனத்துல என்ன கொடுத்திருக்கு? அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, அதாவது அந்த இடத்துல நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடத்துல அவர் தூங்குறார். இந்த சைடு ஒரு கள்ளன், இந்த சைடு ஒரு கள்ளன், நடுவுல ஒரு பாவம் இல்லாத நீதிபரர் என்னுடைய அநியாயங்களை சுமந்து என்னை நீதிமானாக்கி அவர் என்ன பண்றாரு, அக்கிரமக்காரரில் ஒருவராய் அவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு, என்னுடைய நிந்தைகளை ஏற்றுக்கொண்டு சுமக்கிறார். சரி, இந்த அக்கிரமக்காரர் ரெண்டு பேரையும் எதுல போட்டிருந்தாங்க? சிலுவை. இந்த சிலுவை மரணம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்றோம், ஐயோ ஆண்டவராக இயேசுக்கு சிலுவையில அறைந்தாங்க, அவரை கொன்னாங்க, அவருடைய பாடுகள், அவர் துயரங்களை குறித்து நம்ம மிகவும் மன விசாரப்பட்ட அநேக காரியங்களை பேசுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அப்படின்றது, சிலுவைங்கிறது அந்த காலத்துல கிரிமினல்ஸுக்கு, தவறு செய்கிற ரோம பேரரசு, ரோமர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த தண்டனையை அநேகர் கொடுக்குறாங்க. இந்த சிலுவை மரணம்ன்றது பாலஸ்தீன தேசத்திலேயே 30,000 பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த சிலுவை மரண தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. இது புதியதானதல்ல. சோ இது நடைமுறையில இருந்த ஒரு காரியம், ஆண்டவர் அதுல அண்டர்கோ பண்ணது. ஆனாலும் மற்றவர்கள் ஏற்ற சிலுவை மரணத்திற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்ற சிலுவை மரணத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. 4 காரியங்களை இன்னைக்கு நான் படிச்சுக்கிட்ட, நான் கேட்டு எனக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்த அந்த 4 காரியங்களை நான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்து கொள்ள போறேன். 1, முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைஞ்ச உடனே, அவர் விட்ட உடனே, அவருடைய மரணத்துல ஏற்பட்ட முதல் காரியம் அந்தகாரம், டார்க்னஸ். இந்த டார்க்னஸ் போது இது எந்த இடத்துல நம்ம வேதத்துல இன்னொரு இடத்துல இந்த இருளை நம்ம எங்க பார்க்கணும் சொன்னா, யாத்திராகமம் புத்தகத்துல எடுத்து 10ஆம் அதிகாரத்துல தலைச்சங்காரன் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சித்து வெளியே கொண்டு வரும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் இருள் சூழ வைக்கிறார், அந்தகாரத்தை கொடுக்கிறார். சங்கார தூதன் கடந்து செல்கிறார். எல்லா தலைச்சங்களும் என்ன பண்றாங்க, சங்கரிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு அதை அப்படியே சிக்னிபிகன்ட் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதன்மை ஆண்டவருடைய ஒரே பேரான குமாரன் மரிக்கிற வேளையிலே உலகம் எங்கிலும் என்ன ஆயிடுச்சு, அந்தகாரம் சூழ்ந்தது. அந்தகாரம் எதை குறிக்குதுன்னு சொன்னா, நியாய தீர்ப்பு. அந்த எகிப்தியர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். அதே போல இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியமும் நியாய தீர்க்கப்படணும் இல்லையா? நம்மளுடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், இவைகள் எல்லாத்துக்கும் ஒரு நியாய தீர்ப்பு கிடைக்கணும்னா என்ன பண்ணிருக்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொன்ன அந்த சிலுவையில நீங்களும் நானும் தோங்கிருக்கணும். சோ என்னுடைய நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய இடத்துல அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார். என்னுடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார். தலைச்சங்காரன் சங்கரித்தது போல இன்றைக்கு அவர் என்ன பண்ண, ஏக மரணமாய் உங்களுக்காக என்னக்காக என்ன பண்ணாரு, மரித்தார். இதனால என்ன, நான் நியாயம் தீர்க்கப்பட்டேன். எப்படி நியாயம் தீர்க்கப்பட்டேன்? அநீதியான என்னுடைய வாழ்க்கை நீதிபரருடைய மரணத்தினாலே நீதிமானமாக்கப்பட்டு, நீதியுள்ள தேவனிடத்தில் நான் நீதிமானாய் நிற்கப்பட்டேன். முதல் காரியம், இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவானவருடைய பேரை சொல்றீங்களோ, இன்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றாலும் என்ன தெரியுமா, இன்னைக்கு நீங்க நீதிமானாக்கப்பட்டிருக்க. உங்களுடைய பாவங்களை அவர் சுமந்திருக்கிறார், மரித்திருக்கிறார். 2வது காரியம் என்னாச்சு தெரியுமா? முக்கியமான சூப்பர் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கி அவர் மரித்த வேளையிலே அந்தகாரம் முடிந்தது. அதுக்கப்புறம் திரைச்சீலை, அந்த காலத்து தேவாலயத்துல
பெரிய திரைச்சீலை இருக்கும். மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரே இதுவா நெசவு பண்ணப்பட்ட ஒரு பெரிய திரைச்சீலை. 6 ஸ்டோரி பில்டிங் அளவுக்கு, அந்த அளவுக்கு உயரத்துல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படின்னா சாதாரண நம்ம கீழே இருந்து கட் பண்ணாதான் கட் பண்ண முடியும். ஆனா அப்படி இல்லாம அந்த திரைச்சீலை மேல இருந்து 2 அப்படியே என்ன பண்ணுது, கிழியுது. அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன சொல்லலாமா? அந்த காலத்துல பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், முற்றத்துல ஜனங்கள் போய் நிற்பாங்க. அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலத்தை தங்களுடைய அறிக்கைகளை சொல்லுவாங்க. அங்கிருந்து என்ன பண்ண, பிரதான ஆசிரியர் எடுத்துட்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்காகவும் அவர் மண்டாடுவார். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் நடந்தது என்ன? திரைச்சீலையானது மேலிருந்து கீழே கிழிக்கப்பட்டது. மேலிருந்து கீழே கிழிஞ்ச உடனே என்னாச்சுங்க, அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், முற்றம், ஆசாரியன் எனக்காக பாவங்களை கொண்டும், இது எல்லாம் அழிக்கப்பட்டு தைரியமாய் கிருபாசன தண்டையில போகும் கிருபையை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ளும். இது எதன் மூலமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிந்தின ரத்தத்தின் மூலமாய், அவர் மரணத்தின் மூலமாய் நடந்த 2வது பெரும் அற்புதம். இன்னைக்கு யாரும் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டாம். ஒருத்தர் ஜெபத்தை தாங்கிறது வேற, ஆனா யாரும் ஜெபித்து தான் ஒரு காரியம் நடக்க. நீங்களே தைரியமாய் கிருபாசனத்தடையில போய் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நிக்கிறதுக்கான கிருபை. சோ அவருடைய கிருபை, பிதாவானவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக அளித்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் என்ன பண்ணேன், கழுவப்பட்டு கிருபையினாலே கிருபாசனத்தண்டையில் தைரியமாய் போறேன். திரைச்சியை கிழிஞ்சு போயிடுச்சு. இனி எந்த மறைவுமே கிடையாது. உங்களுக்கு ஆண்டவருக்கும் இடையில எந்த தடுப்பு சுவரும் கிடையாது, எந்த திரை சிலையும் கிடையாது. தைரியமாய் நாம் போலாம். பிதாவானவருடைய கிருபையினாலே நாம் என்னப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் நாம் என்னப்பட்ட கிருபாசன தண்டையிலே தைரியமாய் அவருடைய புத்திரர்களாய் நாம் என்ன பண்றோம், போய் சேர்கிறோம். 3வது பெரிய காரியம், ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, அந்தகாரம். எகிப்திலே நடந்த அந்தகாரம், நியாய தீர்ப்பு. நான் நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய காரியத்தை அவர் என்ன பண்ணாரு, ஏற்றுக்கொண்டு என்னை நியாயம் தீர்த்து அவர் என்ன பண்றாரு, பிதாவுக்கு முன்பா நீதிமானா வைத்துக்கார். 2வது என்ன சொன்ன, கிருபையினாலே நான் என்ன பண்ண, ரட்சிக்கப்பட்டிருக்கேன். கிருபாசன தண்டையில தைரியமாய் நான் போய் சேருவேன். 3வது காரியம், earthquake. இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா, கிழக்கத்திய நாடுகள்ல அடிக்கடி இந்த earthquakes நடக்கிறது வந்து ரொம்ப ஒரு காமன் அந்த காலத்துல. இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே நடந்த இந்த நிலநடுக்கத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னன்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்னன்னா, அந்த லாஸ்க்கு நான் அடிமை கிடையாது. அவருடைய ரத்தத்தாலே நான் கழுவப்பட்டு, நான் என்னப்பட்ட மீட்கப்பட்டு, நான் விடுதலை ஆக்கப்பட்டு, அவருடைய சொந்த குமாரனாய் சொந்த குமாரத்தியாய் நான் என்ன பண்ண, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் பெற்றுக்கொள்கிறேன். இது எப்படி, இதை எதோடு சேர்க்கலாம்? சீனாய் மலையிலே மோசஸ் என்ன பண்றாரு, மோசே சீனாய் மலையிலிருந்து வரும்போது தன் கைகளிலே கற்பனைகளை கொண்டு வருகிறார். அந்த கற்பனைகளை கொண்டு வருகிற வேலையில என்ன, பூமி அதிர்ந்தது. அதே கற்பனைகளை இந்த காலத்துல அவர் என்ன பண்றாரு, கற்பனைகளுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிற நம்மளுடைய பாவ சுபாவங்களை அவர் என்ன பண்ணாரு, அடக்கி ஒழிச்சு தன் மரணத்தின் மூலமாய் அவர் என்ன பண்றார், மேற்கொள்ளுகிறார். என் அக்கிரமங்களுக்காக அவர் மன்னித்து, என் நீதிக்காக அவர் என்ன பண்ணிருக்கார், உயிரோடு எழும்பிருக்கார் இல்லையா? என்னுடைய அக்கிரமத்துக்காக அவர் மறிக்கிறார் என்னும் பொழுது என்ன ஆகுது, என்னுடைய அக்கிரமத்தை சுற்றி காட்டுகிற இந்த நியாய பிரமாணங்கள், என்னை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்க இந்த நியாய பிரமாணங்களை அவர் என்ன பண்றாரு, உடைத்து எறிகிறார். 3வது காரியம். 4வது என்னன்னு சொன்னா, இதுவரையில ரெக்கார்ட்ஸ் நடக்காத ஒரு காரியம் அவருடைய மரணத்தில் நடந்தது. அவர் மரணத்தின் போது மரித்து அடக்கம் பண்ணிட்டு ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் எழுந்து வந்து எல்லாருக்கும் தங்களை காண்பித்தார்கள். இது நான் சொல்லல, வேதம் சொல்லுது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் 53ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அவர்கள் எழுந்திருந்து அங்கங்கே எருசலேம் மாநகரத்துல எல்லாருக்கும் தங்களை போய் என்ன பண்றாங்க, காண்பிக்கிறார்கள் இந்த பரிசுத்தவான்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நேர போய் ஜீவனுள்ளோர் தேசத்துல என்ன பண்றாங்க, அவங்களோட சேர்த்து கொள்றாங்க. நான் இதுக்கு முன்னால என்ன சொன்னேன், நம்மள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் நாம் என்ன பண்ண, நீதிமானாக்கப்பட்டோம்.
அவர் என்ன பண்ற, அவர் மரணத்தின் மூலமா நான் கிருபையை பெற்றேன், அவர் மரணத்தின் மூலமா என்ன பண்ண, பிதாவானவருக்கு குமாரனாய் குமார்த்தி ஆக்கப்பட்டேன். இப்ப அவர் என்ன பண்ணாரு, எனக்காக மரித்து என் நீதிக்காக எழும்பியிருக்கிறாருன்னு சொன்னல. அப்படி எழுப்பப்பட்ட அவருடைய உயிர் தெழுதலுடனே இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் எல்லாரும் எப்படி எழுந்திருக்கப்பட்டார்களோ அதே போல நீங்களும் நானும் அவருடைய மரணத்தின் மூலமாய் நான் ரட்சிக்கப்பட்டதினாலே அவர் உயிரோடு எழுந்த அவருடைய உயிர் தெழுதலுடனே நீங்களும் நானே உயிரோடு எழுப்பப்படுகிறோம். தெரியுமா? இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் ரொம்ப சீரியஸா நான் சொல்றது ஒண்ணே, நிறைய இடத்துல பைபிள் வசனங்களை வாசிக்கிறோம், கதைகளை கேட்கிறோம், வேதத்தை கேட்கிறோம், பிரசங்கங்கள் கேட்கிறோம், ஊழியங்கள் செய்கிறோம். மனம் மாற்றம் இருக்குதா? உண்மையா வந்திருக்கா? ஒவ்வொரு வாட்டியும் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். என்னுடைய நியாய தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டு என்னை நீதிமான நிறுத்திட்டார், முடிஞ்சிருச்சு. அவர் கிருபையினால ரத்தம் சிந்தி என்ன மீட்டுட்டாரு, அது முடிஞ்சிருச்சு. மூணாவது என்ன பண்ணிட்டாரு, நியாய பிரமாணங்களுக்கு அடிமைப்பட்டு இருந்த என்னுடைய சுபாவத்தை எல்லாத்தையும் மாற்றி பிதாவுக்கு குமாரனாய் குமாரத்தேன மாற்றிட்டாரு. இதுவும் நடந்து போயிடுச்சு. இனி அடுத்து நடக்க போகிறது, எப்படி பரிசுத்தவான்கள் எழும்பி அந்த பரிசுத்த நகரத்தில் போய் சேர்ந்தார்களோ இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்வோமையானால் பரிசுத்த நகரத்திலே அவரோடு அரசாடுவோம். நிச்சயமாய் இனி நடக்க போறது நியாய தீர்ப்பு காலம். அவர் திரும்பவும் வருவார். வரும் பொழுது இப்படி எனக்காக நியாயம் செய்கிறவராய் கிருபையுடையவர் அப்படி அல்ல, தன் கைகளிலே தராசை பிடிச்சவரை உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாய் வருவார். அவர் நியாயாதிபதியாய் வருகிற வேளையிலே நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் சுதந்திரவாளியாய் நான் இருப்பேனா, அவருக்கு முன்பாய் நான் மௌனப்பட்டு போவேனா? அப்படி குத்தின கண்கள் யாவும் கலங்கும் சொல்லிக்கிறார். அவருக்கு எதிரிட நிற்கிற ஒவ்வொருவரும் கணக்கு கொடுப்பார்கள் பைபிள் சொல்லுது. இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த பல முறை திருச்சபைக்கு போறோம், சடங்காச்சாரமாய் கம்யூனியன்ல ஈடுபடுறோம். பல முறை நம்ம என்ன பண்றோம், ஊழியங்களுக்கு போறோம், எல்லாரும் போறாங்கன்னு கூட போறோம். பல முறை ஆண்டவர் பாடல் கைத்தட்டி பாடுறோம், டியூன் நல்லா இருக்குன்னு வாசிக்கிறோம், மற்றவர்களோட சேர்ந்து இந்த ரட்சிப்பை குறித்து யோசிச்சிருக்கிறோம், காதுக்கு நம்ம கேட்டிருக்கோம். ஆனா உண்மையிலே என் இடத்துல மனம் மாற்றம் இருக்கா? இன்றைக்கு நம்ம யோசிக்க போறோம். நான் நியாய தீர்க்கப்பட்டேனே, என்னுடைய நியாயத்தை என்னுடைய அநியாயத்தை அவர் சுமந்து என்னை நியாய தீர்த்தாரு, நான் நியாய தீர்க்கப்பட்டிருக்கேனா? அவருக்கு தாள் கழுவப்பட்டு இந்த கற்பனைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு கிருபாசனத்தண்டில் கிருபையாய் சேரும் அந்த கிருபையை நான் அனுபவிக்கிறேனா? இன்றைக்கு நாம யோசிச்சு பார்க்கலாமா? பரிசுத்த நகரத்துல பரிசுத்தவான்களோட நானும் ஆர்ப்பரிப்பேனா? இன்றைக்கு இந்த காரியத்தை கேட்டு நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய மரணம் நமக்கு ஒரு மீட்பை தருகிறது. அவருடைய மரணம் நமக்கு ஒரு என்ன பண்றது, நம்பிக்கையை தருகிறது, எனக்கு ஒரு எதிர்காலத்தை தருகிறது. அவர் மரணம் யாராலும் கொடுக்க முடியாத ஒரு ரட்சிப்பு, ஒரு மீட்பு. நினைத்து பார்ப்போமா? இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி கரங்களை கூப்பி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எனக்காக நியாயம் தீர்க்கப்பட்டார், நான் நீதிமானானேன். என் அக்கிரமங்களை சுமந்த தேவன் எனக்காக வேண்டிய எல்லா காரியங்களும் செய்து முடித்து கிருபையாய் என்னை மீட்டு கொண்டார். நியாய பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டிருந்த என்னுடைய வாழ்க்கையை மாற்றி குமாரனாய் குமாரத்தியாய் பிதாவுக்கு என்னை ஏற்படுத்தி நிறுத்தி இருக்கிறார். நியாயம் தீர்க்கும்படியாய் பரிசுத்த நகரத்தில் என்னை கொண்டு போகும்படியாய் என் தேவன் திரும்பி வரும் பொழுது நான் உகந்தவனாயிருப்பேனா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபை புரியும். உம்முடைய வருகை மட்டுமாய் நீர் கொடுத்த இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள, இந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள, உமக்குள்ளாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் மூலமாய் இன்னும் அநேகருடைய நாமத்தை அறிந்து கொள்ள கிருபை பாராட்டும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமேன். நன்றி.